செய்தி 35. புதிய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவற்றில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் நிறைவேறிவிட்டன. இன்னும் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அவர் 2வது தடவை வரும்போது நிறைவேறும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் கூட தீர்க்க தரிசனம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16:18. இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். 20ஆம் நூற்றாண்டு வரை கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. அப்போஸ்தலர் 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கக்கூடிய காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்றார். மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய மீட்டு திருப்புதல் மூலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதில் நிஜமான சபையின் கட்டி எழுப்புதல் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கு கல் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டையும் குறிக்கிறது. இது சபையின் அஸ்திவாரமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:4. அந்த கன்மலை கிறிஸ்துவே. வெளிப்படுத்தின 1:1. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய ஊழியக்காரனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சபை கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. கிறிஸ்துதான் சபையின் அஸ்திவாரம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஏசாயா 28:16. இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். சபை கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டின் மேலும் கட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சபையின் அஸ்திவாரம் என்று கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றார்கள். மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். தேவனுடைய கட்டிடமாகிய சபையை தாங்கி பிடிக்கிற அஸ்திபாரம் கல்லாக மட்டுமல்லாமல் கிறிஸ்து மூலைக்கல்லாகவும் தலைக்கல்லாகவும் இருக்கிறார். 1 பேதுரு 2:6. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைத்தேன். சக்கரியா 4:7. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். சபையில் உள்ள புறஜாதி விசுவாசிகளையும் யூத விசுவாசிகளையும் சேர்த்து இணைக்கிற மூலைக்கல்லாக கிறிஸ்து இருக்கிறார். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். ஏசாயா 28:16. இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கிறது. சபையினுடைய கட்டிடமாகிய சபையை நிறைவாக்குகிற தலைக்கல்லாகவும் கிறிஸ்து இருக்கிறார். சக்கரியா 4:7. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். தேவனுடைய கட்டிடமாகிய சபையை தாங்கி பிடிக்கிற அஸ்திபார கல்லாக மட்டுமல்லாமல் கிறிஸ்து மூலைக்கல்லாகவும் தலைக்கல்லாகவும் இருக்கிறார். விசுவாசிகள் சபையை கட்டுவதற்கான ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் கட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மூலம் கிறிஸ்து சபையை கட்டுகிறார். 1 பேதுரு 2:4-5.
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயினும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய் நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாக கட்டுகிறேன் என்று பார்க்க கடவன். மண்ணினால் படைக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் மறுபடி பிறத்தல் மறுசாயலாகுதல் மூலம் சபையை கட்டுவதற்கான ஜீவனுள்ள விலையேறப்பட்ட கற்களாகிறோம். ஆதியாகமம் 28:18-19. யாக்கோபு எழுந்து கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த சரத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு என்பது கல்லை குறிக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களால் சபையை கட்டுகிறோம். 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களால் கட்டுகிறான். 14:12. சபையை கட்டியெழுப்பத்தக்கதாக தேரும்படி வரங்களை நாடுங்கள். எபேசியர் 3:8. நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சபை ரகசியத்தின் ரகசியம். எபேசியர் 3:11. தேவனுக்குள் ஆதி காலங்கள் மூலம் மறைந்திருந்த பொருளாட்சியின் ரகசியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 2:7. உலகத் தோற்றம் முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமாக தேவ ஞானத்தையே பேசுகிறோம். சபை ரகசியத்தின் ரகசியம். தேவன் ஒரு ரகசியம், தேவனுடைய ரகசியம் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 2:1. தேவனுடைய ரகசியத்தை அறிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்தேன். கொலோசியர் 2:2. அவர்கள் அன்பினால் சேர்த்து இணைக்கப்பட்டு தேவனுடைய ரகசியமாகிய கிறிஸ்துவின் முழு அறிவுக்குள் வர வேண்டும். தேவன் ஒரு ரகசியம், தேவனுடைய ரகசியம் கிறிஸ்து. கிறிஸ்து ஒரு ரகசியம், சபை கிறிஸ்துவின் ரகசியம். எபேசியர் 3:5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கொலோசியர் 4:3. கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் அதை வெளிப்படுத்த வேண்டும். கொலோசியர் 1:25-27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்போது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து பலர் சபையை கட்டத் தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது இவர்கள் தங்கள் சபைகளை அவரிடம் வழங்குவார்கள். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 3:12-13. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். பெந்தகோஸ்து நாளிலிருந்து பலர் சபையை கட்டத் தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது இவர்கள் தங்கள் சபைகளை அவரிடம் வழங்குவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன்னுடைய இஸ்மவேலை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈசாக்கை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 17:18-19. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், இல்லை, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுடன் ஸ்தாபிப்பேன். 21:10. இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஒரு நாள் தேவன் ஆபிரகாமிடத்தில் வந்து உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் இஸ்மவேலை உற்பத்தி செய்தான். தேவன் இஸ்மவேலை நிராகரித்தார். அவரால் உண்டாக்கப்பட்ட ஈசாக்கை மட்டுமே அவர் ஏற்றுக்கொண்டார். அதுபோல பலர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரிடத்தில் கொடுப்பார்கள். இதோ நீர் உம்முடைய சபை என்று. அப்பொழுது அவர் சொல்வார், இது உன்னுடைய இஸ்மவேல்,
இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய ஈசாக்கை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார். மத்தேயு 7:22-23. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 3:13-15. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். கர்த்தர் சபையை அவருடைய மீட்டத்திருப்பதில் கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம் சபையை கிறிஸ்தவத்தில் கட்டப்படவில்லை. ரோமன் கத்தோலிக்க சபையிலோ புரொட்டஸ்டாண்ட் சபைகளிலோ அவர் கட்டவில்லை. கர்த்தர் சபையை அவருடைய மீட்டு திருப்பில் கட்டுக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 2:21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியில் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது தாங்கள் கட்டின சபையை அவரிடத்தில் ஒப்படைப்பார்கள், வழங்குவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்வார், வெரி சாரி, நான் மிகவும் வருந்துகிறேன், ஏனென்றால் நீங்கள் இஸ்மவேலை கட்டி இருக்கிறீர்கள், ஈசாக்கை கட்டி எழுப்பவில்லை. நான் இஸ்மவேலை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈசாக்கை தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார். ஓ, பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தர் தன்னுடைய சபையை எங்கே கட்டி கொண்டிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை, என் சபையை நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை மீட்டு திருப்ப என்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.